உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, எப்படின்னா சரஸ்வதி பூஜைக்கு மட்டும்தான் அந்த சரஸ்வதி தேவியோட போட்டோவை பார்த்து மனதார கும்பிடுறமே தவிர மற்ற நாள்களை ஒரு நாள் கூட சரஸ்வதி தேவியை கும்பிடுறதே கிடையாது. அப்படி இருக்கவே கூடாது. தினந்தோறும் அந்த சரஸ்வதி தேவியை நீங்க வழிபாடு பண்ணினா தான் உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்ல விதமா வாழ முடியும். ஏன்னா அந்த அம்மாவோட அருட்கடாட்சம் இருந்தா தான் ஆயக்கலைகள்லையும் நம்ம ஆயக்கலைகள் 64 நம்ம தேர்ச்சி பெற்றவராக இருக்க முடியும். எல்லாத்தையும் சிறந்து விளங்கணும்னா அந்த சரஸ்வதி தேவியோட அருட்கடாட்சம் வேணும். உங்க குழந்தைகளுக்கு தினமும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லுங்க. தினந்தோறும் அவங்களை வழிபாடு பண்ண சொல்லுங்க. அந்த சரஸ்வதி தேவிட்ட எப்படி தரமா நம்ம வேண்டணும், என்னோட உள்ளத்துல நீ உட்காந்துக்கமா, மனசுக்குள்ளே உட்காந்துக்க, என்னுடைய நாக்கில் உட்காந்துக்கன்னு சொல்லி வேண்டுங்க. அந்த சரஸ்வதி தேவி நம்ம நாக்கில் அமர்ந்துட்டாலே நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும். எந்த விதமான கெட்ட வார்த்தையிலும் பேச மாட்டோம், கெட்ட செயல்கள் செய்ய மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க தோணாது. நமக்கு நம்ம வார்த்தை நல்ல வார்த்தைகளா பேசுவோம். நம்ம நல்ல வார்த்தைகளை பேசிட்டாலே நம்ம குடும்பத்துல சண்டையே வரவே வராது, வெளியிலேயே சண்டை சச்சரவு வராது. எப்பொழுதும் சூப்பரா நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பழுங்கி போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வராது இடர். நம்ம உள்ளத்துக்குள்ளே சரஸ்வதி தேவியை உட்கார வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பங்களும் வராதுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால உங்க குழந்தைகளுக்கும் நீங்களுமே தினந்தோறும் அந்த சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.